Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பள்ளத்தாக்கிலோ யுத்த களத்திலோ நீங்கள் ஒருபோதும் தனியாக நிற்கும்படி விடப்பட மாட்டீர்கள். ஆகவே திடமாக நில்லுங்கள். இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்த அதே தேவன் இன்று உங்களுக்காகவும் யுத்தம் செய்வார். தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இதுவே அவர் உங்களுக்கு அளிக்கும் வாக்குத்தத்தம். நீங்கள் போகும் இடமெல்லாம் அவர் உங்களோடு இருப்பார். ஆகவே பயப்படாதிருங்கள். இன்று நம்பிக்கையின் நாளாகும். ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் என்ற வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு கொடுக்கிறார். ஆகவே தைரியமாயிருங்கள். தேவன் நம்மோடு வருவது எவ்வளவு ஆசீர்வாதம்! நாம் எப்பொழுது பலம் கொண்டு திடமனதாய் இருக்க முடியும்? ஆண்டவர் கூறுகிறார், அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. உங்களுக்கு விரோதமாய் குற்றஞ்சாட்டுகிற மக்களுக்கு முன்பாக நீங்கள் பயப்படாமலும் திகையாமலும் இருக்கும்போது அவர் உங்களோடு வருவார். அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். நீங்கள் அவருடைய அன்பை நம்பாமல் மனிதர்களின் அச்சுறுத்தும் பயத்தை உங்களுக்குள் வர அனுமதித்தால் தேவன் உங்களோடு இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தைகளா மனிதனுடைய வார்த்தைகளா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். உபாகமம் 31:6 முந்தைய வசனத்தில் கர்த்தர் தம் ஜனங்களை நோக்கி தாம் விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்காக விரோதிகளை தம் ஜனத்தின் கைகளில் ஒப்புவிப்பேன் என்று கூறுகிறார். ஜனங்கள் யுத்தம் செய்ய யுத்த களத்தில் நிற்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவர்களிடம் கீழ்ப்படியும்படி கூறுகிறார். அவர் யுத்தம் செய்ய நீங்கள் மட்டும் செல்ல போவதில்லை, நான் உங்களுடனே வந்து உங்கள் யுத்தத்தை நடப்பிப்பேன் என்கிறார். தேவன் நம்மோடு இருப்பது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் வழியாக நடத்தி சென்ற போது அவர் தாமே அவர்களுடன் நடந்து சென்றார். அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளிச் செய்தார். அவர் தாமே அவர்களுடன் நின்று அவர்களுக்காக யுத்தம் செய்ததையும் இங்கு பார்க்கிறோம். சங்கீதக்காரன் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று கூறுகிறான். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருங்கள். தாவீது 23 சங்கீதத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று பாடுகிறான். தேவன் நம்மோடு இருந்தால் நாம் திடமாகவும் சிங்கத்தை போல தைரியமாகவும் இருப்போம். மக்கள் உங்களுக்கு விரோதமாக வரலாம்,
ஆனால் நீங்கள் அவர்களுக்கு எதிராக போரிடப் போவது இல்லை. கர்த்தரே யுத்தம் பண்ண போகிறார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஆனால் ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தருடைய ஜனங்கள் அவரை விசுவாசித்து பின்பற்றிய போது அவரே அவர்களுக்காக யுத்தம் செய்ததை வேதத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். நாங்கள் குடும்பமாக இக்கட்டான வேலைகள் வாயிலாக கடந்து சென்ற போதெல்லாம் கர்த்தர் வேத வசனத்தின் மூலம், என் பிள்ளைகளே கலங்காதிருங்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன், என் மகிமை உங்கள் மேல் இருக்கும், பொறுமையாயிருங்கள், ஜெபியுங்கள், உங்கள் வாயை திறவாதிருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று பேசுவார். இதை கேட்டதும் தெய்வீக பலன் எங்கள் உள்ளங்களை நிரப்பும். கர்த்தரின் சமூகத்தில் நாங்கள் களி கூறுவோம். அவ்வாறே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். திடமாயிருங்கள், தைரியம் கொள்ளுங்கள், யுத்தத்தை சந்தியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஒரு சிறுவன் தன் பெற்றோருடன் பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றிற்கு சென்றான். அங்கே பெரிதாக புதிர்பாதை ஒன்றை அமைத்திருந்தார்கள். அதன் வழியாக உற்சாகத்துடன் ஓடினான். அதில் பல கதவுகள் வைக்கப்பட்டிருந்தன. உயரே ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அவரை சென்றடைய வேண்டும் என்று நினைத்து தன் பெற்றோரை விட்டுவிட்டு புதிர்பாதையின் வழியே வேகமாக ஓடினான். அந்த மனிதரை ஏறிட்டு பார்த்தபடியே ஒவ்வொரு கதவையும் வேகமாக தள்ளி திறந்து ஓடினான். எந்த வழியில் செல்கிறான், எந்த கதவை திறக்கிறான் என்பதையெல்லாம் கவனிக்காமல் ஓடினான். அவரை நெருங்கி சென்றபோதுதான் அவர் அங்கே வேலை செய்யும் பாதுகாவல் ஊழியர் என்பதையும் தான் செல்ல வேண்டிய இடம் வேறு என்பதையும் தெரிந்து கொண்டான். ஆனால் செல்ல வேண்டிய வழியையும் தன் பெற்றோர் இருக்கும் இடத்தையும் தவற விட்டு விட்டான். மிகவும் பயந்து போய் எங்கே செல்வது என்று தெரியாமல் திகைத்து போனான். அங்கே யாரும் இல்லாததால் அப்பாவையும் அம்மாவையும் எங்கே, அவர்களை விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டேன் என்று சத்தமிட்டு அழ ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலும் இது போன்ற சம்பவங்கள் நேரிடக்கூடும். வாழ்க்கையில் வழி தப்பி போய்விட்டதாக நினைக்கிறீர்களா? ஆண்டவரை விட்டுவிட்டு விலகி சென்று விட்டதாக கூட சில வேளைகளில் நமக்கு தோன்றும். அவர் நமக்கு மிகவும் தேவையான நேரத்தில் நாம் விலகி சென்று விட்டது போல உணரலாம். நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? உலகின் பிரச்சனைகளால் ஜனங்களால் அமிழ்ந்து போய்விட்டேன் என்று புலம்புகிறீர்களா? மனம் தளராதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கும் வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்கள். ஆண்டவரின் இருதயத்தில் உங்கள் பேரிலான அன்பு நிறைந்திருக்கிறது. என் மகளே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று கூறுகிறார். இன்றைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். உலகத்தின் பிரச்சனைகளால் திக்குமுக்காடும் போது இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் உங்களோடு வருகிறபடியால் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடம் கூறுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று கூறும் வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். அப்போது வழி தவறிவிட்டது போன்று உணர மாட்டீர்கள், கலக்கமடைய மாட்டீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நான் செய்கிற எல்லா யுத்தத்திற்கும் என்னோடே கூட வருகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பயம் எனக்குள் எழும்பும் போதெல்லாம் நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறீர் என்பதை மறந்து போகாமல் இருக்க பண்ணும். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று நீர் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
நீர் எப்போதும் என்னோடு இருப்பீர் என்று முழு இருதயத்தோடும் நம்புகிறேன். ஆண்டவரே, எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் என் இருதயத்தை விட்டு எடுத்து போட்டு உம்முடைய சந்தோஷத்தால் நிரப்பும். நானும் பிரசன்னத்தை உணரட்டும். உம்முடைய அன்பில் நான் மூழ்கி திளைக்க வேண்டும். அனுதினமும் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்து மகிழ வேண்டும். ஆண்டவரே, என் உள்ளத்தை பலப்படுத்தி என்னை தைரியமுள்ள பெண்ணாக்குவீராக. எப்போதும் உமக்கு கீழ்ப்படியவும் உம்மில் நம்பிக்கை வைக்கவும் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என் யுத்தங்களை நடப்பித்து என்னை மகிமையினால் மூடுவீராக. இன்று பயத்திற்கு பதிலாக உம்மேல் விசுவாசம் வைப்பதையே தெரிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஓர் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.